வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். நீங்க ஐபிஎல் யாரோட ஃபேன்? நான் ஐபிஎல் எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி, விராட் கோலி. ஓகே. சிஎஸ்கே பிடிக்குமா? சிஎஸ்கே பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்கேல வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ருத்ராஜும் சாம்சனும் ஆடுறாங்கல்ல. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் வந்து சரியில்லாம இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயுஷ் மாத்தியா ஆடினாங்க. அதை நீங்க எவ்வளவு ஒரு நெகட்டிவா பாக்குறீங்க? அவர் ஆட முடியாத நெகட்டிவா நான் பார்க்கல. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ருத்ராஜ் இல்லைன்னா சஞ்சு சாம்சன் ஆடிடுறான். சஞ்சு சாம்சன் மட்டும் ருத்ராஜ் ஆடிடுறான். ஸோ ஓப்பனிங் பொறுத்தவரை ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் நின்றா போதும். அந்த பிளேயர் ரெண்டு பேர் கரெக்டா. பார்ட்னர்ஷிப் இப்போ சரியில்லாம இருக்குல்ல, அதனால நம்ம ருத்ராஜ் வந்து தேர்ட் ஆர்டர்ல போட்டா கரெக்டா இருக்குமா? ருத்ராஜ் பொறுத்தவரை எப்பயுமே ஓப்பனிங் தான் கரெக்டா இருக்கும். தேர்ட் ஆர்டர் கரெக்டா இருக்காது. இப்போ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து ருத்ராஜுக்கும் சாம்சனுக்கும் அவ்வளோ ஒரு இதுவா இல்ல, ஒரு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ அதனால வந்து தேர்ட் ஆர்டர்ல வந்து நம்ம ருத்ராஜ் வந்து வைக்கலாமா? இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை நல்லா மாற்றணும் அவசியமே கிடையாது. ஏன்னா ஒன் வந்து பிரேவிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்க பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்கு? ருத்ராஜுக்கு சாம்சனுக்கு இருக்க அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கு? கண்டிப்பா இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா இல்ல. யாராச்சும் ஒருத்தர் தான் ஆயிட்டு இருக்காங்க. இனிஷியலா பவர் பிளேல யாருமே பவர் பிளேல கிராஸ் பண்ணி விக்கெட் விழுகாம நம்ம இன்னும் போல. ஆயுஷ் மாத்திரம் இல்லாம ஐ ஃபீல் தே ஆர் மேனேஜிங் டு கோப் வித் தி டாப் ஆர்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆயுஷ் without ஆயுஷ் மாத்திரம், ஸோ ஆமா they are able to cope. சிஎஸ்கே பாக்குற ஒருத்தரா ஆக்சுவலி மிஸ் பண்றீங்களா? சிஎஸ்கேல இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை மேட்ச்ல. இன்ட்ரெஸ்ட். ஆமா அதான். சிஎஸ்கே பண்ண எத்தனை வருஷமா சிஎஸ்கே பண்ண இருக்கீங்க? 2 years. 2 years. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? சஞ்சு இது ஜடேஜா பாத்தீங்களா? இப்போ ஜடேஜா இல்லல்ல, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அதை போர் அடிக்கும், ஃபீல்டிங்கே நல்லா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஜடேஜா வாங்கணும்னு ஆசை, திரும்ப வாங்கிக்கலாம்னு இருக்கா? தோணுதா? கண்டிப்பா வாங்கிப்போம். ஒரு ஆஃபர் இருந்தா கண்டிப்பா ஜடேஜா வாங்கிடுவீங்க. நீங்க வாங்கிட்டீங்கல்ல. சோ இப்போ இருக்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? யாரோட மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இப்போ இருக்க சிஎஸ்கே டீம்ல? சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் போடலாம். ஆமா, பின்ன டோனி ஃபேனா? ஓகே, தோனி அவர் விளையாடுறாரா? இல்ல இந்த உங்களுக்கு வரணும் ஆசை இருக்குல்ல? கண்டிப்பா. நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? எங்க? கடைக்கோடி ஒட்டச்சத்திரம் தெரியுமா? டோனிக்கா வர்றேன். ஆனா அவர் விளையாடல, இருந்தாலும் சிஎஸ்கே வர்றேன். சிஎஸ்கே உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சிஎஸ்கே எல்லாத்தையும் பிடிக்கும், எங்க டீமே பிடிக்கும். எத்தனை வருஷமா நீங்க சிஎஸ்கே பண்ணாதீங்க? 5 வருஷமா. 5 வருஷமா. யாரை பார்த்து பிடிச்சிச்சு உங்களுக்கு சிஎஸ்கே? தோனி தானா? இப்போ தோனி மேட்ச் ஆடல, எப்படி ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப சேடா தான் இருக்கு. ரொம்ப சேடா இருக்கா? சரி, கடைசி மேட்ச் அவர் விளையாடுவாரா? ஆசை இருக்கு. ஐ ஹோப் சோ. ஓகே. நான் வந்து எனக்கு 2008 ஃபர்ஸ்ட் ஐபிஎல் இருந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ சென்னை, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் சென்னை சிட்டி. இப்போ தோனி விளையாடுறா, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா வந்து அவர் ஃபிட் பண்ண முடியாதுல. இப்போ ஹி இஸ் நாட் ஃபிட்னு ரெடி ஆகல. அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ஏஜ்ட். ஸோ டீம் இப்போ 11 கரெக்டா இருக்கு. ஸோ எங்கேயுமே ஃபிட் பண்ண முடியாது. உங்களுக்கு யாரை பிடிக்கும் சிஎஸ்கேல? எனக்கு யூஸ்வலா தோனி தான் பிடிக்கும். உங்களுக்கு? தோனி ஃபேன். சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தோனி விளையாடுறது? மிஸ் பண்றோம். we hope he'll play at least one match. இந்த ஐபிஎல் நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க சிஎஸ்கேல? தலைவர் தான். தலைவர் மிஸ் பண்றோம். ஆனா என்ன, பட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி நம்மளும் இனிமே அடுத்த ஜெனரேஷன் வராங்க. பட் தலைவர் பின்னால தான் இருக்காரு கம்ப்ளீட்டா. அவரோட இதில் தான் நடக்குது. கண்டிப்பா அவர் தொடர்ந்து வழி நடத்துவார் சிஎஸ்கே. நம்ம ஃபார் எவர் சிஎஸ்கே. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட கடைசி மேட்ச் சென்னைன்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா சென்னையில் ஆடுவார்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கு. அண்ட் ஃபார் லைஃப் சிஎஸ்கே. ஓகே, லாஸ்ட் மேட்ச் நடு வராரு, கடைசியா போற மேட்ச் தெரியல. ப்ளே பண்ணா நல்லா இருக்கும். எங்கள்ட்டே தோத்துறாங்க எல்எஸ்ஜி. இவங்கள்ட்ட தான் எப்படி தோப்பாங்க? ஜெயிச்சிடுவாங்களா? இவங்க தான் ஜெயிச்சிடுவாங்களா? கண்டிப்பா இங்க 2வது ஸ்டார் வருமா? செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. வந்து இப்ப பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சிட்டு நாங்க தான் செகண்ட் ஸ்டார் வாங்க போறோம். ஓகே, டீம் வர்க் எப்படி இருக்கு சிஎஸ்கே இதுல? ஓகே தான், பட் ஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணலாம். இன்னும் காம்பினேஷன் ஃபிகர் அவுட் பண்ணல. மேபியா. ஓகே, எல்லா கூட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கு? ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் இல்ல, ஆக்சுவலி ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ சிவன் தோபி வந்து ஃபார்ம்ல இல்லல்ல, சோ அத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாச்சும் ஆல்ரவுண்டர் மாத்தி விடலாமா அவருக்கு பதிலா? சரி, அதனால அவருக்கு இல்ல ஃபீல்டிங் சரியா பண்றது இல்ல. சோ பவுலிங் போட முடியாது, யூட்டிலைஸ் பண்ண முடியல. சோ நான் கேட்டா பெஞ்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது நல்ல பிளேயர் எடுத்து வரலாம். ஓகே, இப்போ சிஎஸ்கே யாரை மிஸ் பண்றீங்க நீங்க? தோனி தான். யாச்சும் மிஸ் பண்றீங்களா இந்த மேட்ச்ல பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எம்எஸ் தோனி தான். எல்லாருக்குமே அதுதானே ஆசை. ஆக்சுவலா தோனி ஆடாது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவரு வந்தா கண்டிப்பா பெரிய கம்பேக்கா தான் இருக்கும். ஓகே, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? சாம்சங்கும் ருத்ராஜும் நல்லா தான் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி சாம்சங் போனாலுமே ருத்ராஜ் நின்னு ஆடி எப்படியும் ஸ்கோர் வந்துருது. இந்த டீம் வர்க் எப்படி இருக்கு சிஎஸ்கேக்கு? இப்போதைக்கு அவ்வளவா
செட் ஆகல பட் ஓகே தோனியை மிஸ் பண்றீங்களா ரொம்ப? ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நீங்க யார் ஃபேன்? தோனி ஃபேன் தான். தோனி மேட்ச் பண்றது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வருஷம் வருஷம் அவங்கள பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவர் ஆன்லைனும் ரொம்ப வருத்தமா எப்படா வருவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க யார் ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த சீசன் ஃபுல்லா சிஎஸ்கேல? Definitely தோனிங்க. தோனி. எத்தனை வருஷமா சிஎஸ்கே ஃபேன்? சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் 14 வருஷமா கிரிக்கெட் பார்த்து தான் இருக்கேன் சென்னை ஸ்டேடியம்ல வந்து. சிஎஸ்கே கேரக்டர் தோனி தான் அஃப்கோர்ஸ். தோனி தான். இப்ப இருக்க பிளேஸ்ல இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து டெவல் பிரேவிஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பிடிக்கும். சஞ்சு சாம்சன் வந்ததுலேருந்து அவருக்கு நல்ல வேல்யூ இருக்கு. டீம் ஒர்க் எப்படி இருக்கு சிஎஸ்கேக்கு? டீம் ஒர்க் இப்போ பரவாயில்ல. இனிஷியலாக பார்க்கும்போது ருத்ராஜ் கேப்டன்ஷிப் வந்து எல்லா பிளேயர்ஸும் கோஆர்டினேட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து சாம்சன் கேப்டன் பண்ணுறாரா இல்லை சிவம் துபே கேப்டன் பண்ணுறாரா பேக்கப்ல அந்த மாதிரி தோணிட்டு இருக்கு. பட் இப்போ வந்து எல்லாமே ஒரு யூனிட்டியாக டீம் வராங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஒரு விசில் அடிச்சு குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா